ஏன்டா இங்க வந்ததுல கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? நான் ஜெயிலுக்கு வந்ததுக்காக கவலைப்படல. என் தங்கச்சி சாவுக்கு காரணமா இருந்த அத்தனை பேரையும் கொல்லாம வந்துட்டனே, அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ தங்கச்சி தங்கச்சின்னு சொல்ற போதெல்லாம் என் தங்கச்சி ஞாபகம் தான் எனக்கு வருது. நான் படிச்சவன், ஆனா வேலை கிடைக்கல. என் தங்கச்சியோட கல்யாண செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. அதுக்காக பந்தயம் வச்சு பல பேரை ஏமாத்தி பணம் சம்பாதிச்சேன். அதுல ஒரு நாள் ஒரு நாடகக்காரிகிட்ட மாட்டிக்கிட்டேன். அதை என் தங்கச்சியும் பார்த்துட்டா. லட்சுமி, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். இந்த அண்ணனோட அன்பு பரிசு இந்த வாங்க. லட்சுமி, இதெல்லாம் வாங்க உங்ககிட்ட காசு எது? நான் திருடல, ஏமாத்தி பணம் பறிச்சேன். அன்னைக்கு உன்னை பெண் பார்க்க வந்தானே ஒரு மாப்பிள்ளை 10,000 கொண்டாலும் கேட்டானே, நான் எங்க போவேன்? வேலை தேடி அழைச்சேன். என் செருப்பு தேய்ச்சுதான் மிச்சம். கடைசியா ஒரு திட்டம் போட்டேன். யாரையும் ஏமாத்தாம என் சாமர்த்தியத்தை அஸ்திவாரம் வச்சு பணம் தந்தேன். உனக்கு தெரியுமா, இதுவரைக்கும் நான் 8,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். 8,000? ஆமா, இன்னும் 2,000 ரூபாய் தான் பாக்கி. அதுவும் கிடைச்சிட்டா உன் கல்யாணத்தை நான் நடத்திட்டா இப்படி யாரையும் ஏமாத்தவும் மாட்டேன், இப்படி பணம் சம்பாதிக்கவும் மாட்டேன். கடைசியா எனக்கு 2,000 ரூபாய் தான் பணம் தேவைப்பட்டது. ஒரு சீமாட்டியோட படுக்கைக்குள் நுழைஞ்சா எனக்கு அந்த பணத்தை தரதா என் நண்பர்கள் பந்தயம் கட்டினாங்க. நானும் கடைசி நாள் தானு ஒத்துக்கிட்டேன். அந்த சீமாட்டோட கார் முன்னாடி போய் விழுந்த காக்காவளி பந்த மாதிரி நடிச்சேன். அவளும் அதை நம்பிட்டான். எனக்கு காக்காவளி பொண்ணு நீங்க எல்லாம் நம்பிட்டீங்கல்ல, அது போதும், நான் பொழைச்சுக்குவேன். தம்பி, என்னப்பா சொல்ற? ஆமாக்கா, எனக்கு சினிமாவில் நடிக்கணும் ரொம்ப ஆசை. உன் மூஞ்சிக்கு நடிப்பே வராது என் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க. அதான் ஒரு சின்ன சோதனை. படிச்ச நீங்களே ஏமாத்தீங்களே, அது போதும், நான் வரேன். பாபா. கொஞ்சம் நெல்லுப்பா. நம்ம விடலாம், வெக்கம் நம்ம வாப்பா. வாப்பா, வா தம்பி. அம்மா. அக்கா, என்னக்கா? என்னமோ தெரியலப்பா, நெஞ்சு வலிக்குதுப்பா. டாக்டர் ஃபோன் பண்ணுவா. வேண்டாம்ப்பா, அடிக்கடி வர நெஞ்சு வலி. போய் தடை விட்டா சரியா போய் தடை விடுறியாப்பா? வீடா விபச்சாரப்படுதியா? உன்னை பத்தி பல பேர் பல விதமா சொன்னாங்க, ஆனா நான் நம்பல. இப்ப உன்னை நேரைய பார்த்துட்டேன். மானமுள்ள எந்த புருஷனும் உன்னோட வாழ மாட்டாண்டி. அடி கழுத. பெண்டாட்டியை கொண்டு அந்த படுபாவி பழைய எம்எல்ஏ சுமத்தான். நானும் இங்க வந்துட்டேன். ஆமா, ஒரு தங்கச்சி எங்க இருக்கு? புதுக்குடி வனம் சொந்த ஊர். அங்க உறவுக்காரன் வீட்டுல இருக்கா. அந்த ஊர் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் வேலை பார்க்கறதா எனக்கு லெட்டர் எழுதியிருக்கா. நீ உன் தங்கச்சியை பார்க்கணும், நான் என் தங்கச்சியை கொண்டவங்களை தேடணும். அதுக்கு வழி இங்கிருந்து தப்பிக்கிறது தான். அவன் கொலை செஞ்சவன் ஜெயில தப்பிச்சு வந்துட்டான். வாங்க எல்லாரும் சேர்ந்து பிடிக்கலாம். வாங்க வாங்க.
டேய் ரவி, ஏதுடா அந்த துணி எல்லாம்? டேய், எப்படியோ கிடைச்சது, போட்டுக்கடா. புதுக்குடிவனம் போலாம். புதுக்குடிவனம் நல்ல ஊர் இல்லையா தர்மலிங்கம்? எங்க அண்ணன் நாகலிங்கம் தேர்ந்தெடுத்தா நல்லா தானே இருக்கும். நாம ஏற்கனவே கொள்ளடிச்ச பணப்பட்டி சேர்த்து பார்க்க ஜனங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு உதைச்சு ஊற விட்டே விரட்டிட்டானுங்க. ஆனா பாவம் இந்த புதுக்குடிவனத்து ஜனங்க சுத்த ஏமாளியா இருக்காங்க. அதனால தான் சொல்றேன், நான் வழக்கப்படி பெரிய மனுஷனாவே நடிக்கிறேன். நீ எங்கேயாவது மறைஞ்சிருந்து இந்த ஊரையே கொள்ளையடி. அதுக்கப்புறம் அகப்பட்டதை சுருட்டிக்கிட்டு அடுத்த ஒரு பார்ப்போம். அதுக்காகத்தானே தம்பி நாம ஜென்மமே எடுத்திருக்கிறோம். 2 கைதிகள் ஜெயில விட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. உங்களால கண்டுபிடிக்க முடியல இல்ல சார்? அவங்க ரொம்ப சாமர்த்தியமா தப்பிச்சிட்டாங்க சார். அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த நகரத்தை சுற்றி உள்ள எல்லா கிராமத்துக்கும் போலீஸ் அமைச்சிருக்கு சார். எல்லா ஸ்டேஷனுக்கும் தகவல் கொடுத்துருக்கோம் சார். சரி, சீக்கிரம் கண்டுபிடிங்க. எஸ் சார். ஐயா, இங்க நாகலிங்கங்கிறது பசிய போக்கிட்டு இருக்க. ஐயா, நாங்க 2 பேரும் வெளியூருங்க. எனக்கு எல்லாமே தெரியும். நாங்க உங்களை தேடி வந்தது இங்க தங்கறதுக்காக வந்திருக்கீங்க. இவர் பௌர்ணமியில பிறந்தார், அவர் அமாவாசையில பிறந்தார். டேய், மாத்தி சொல்லாதடா, எனக்கு எல்லாமே தெரியும். பாப்பா வந்திருக்கிற விருந்தாளிக்கு குடிக்கிறது ஏதாவது உட்காருப்பா. அண்ணா வாடா ராஜா, வேல்முருகா போதுமா? தம்பி, நீங்க எத்தனை நாள் வேணா இங்க தங்கலாம், என்ன வேணா சாப்பிடலாம், எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். ஐயா, நீங்க ஒரு தெய்வம்னு சொல்லுவேன். தெய்வத்துக்கு சேர வேண்டிய பெருமையை நான் தட்டி பறிச்சிடக்கூடாது பாரு. அதனால தான் என் கழுத்திலேயே கட்டி வச்சிருக்கிறேன். சரி சரி, கொடுமா. கொடுத்து என்னம்மா ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு, தாயில்லா பொண்ணு, நாகரிகமா வளர்த்துட்டேன். ஐயாவை போலவே இவங்களுக்கும் பரந்த மனசு. டேய் பாப்பா, மேல போய் துணி மாத்தி போ. ராஜா, பூஜா, ஐயா என்னங்கடா ராப்பிச்சக்கார மாதிரி தம்பிகளை மேல கூட்டு போடு. அப்போ நாங்க எனக்கு எல்லாமே தெரியும். ஏப்பா, நான் இவ்வளவு சொல்லி நீங்க வெளியே போயிட்டு வரீங்கல்ல? ஆமா, இந்த கிராமத்துல எவ்வளவு கொடுமைகளை பார்த்தோம் தெரியுமா? ஏங்க, நாங்க கல்மலைய பார்த்திருக்கோம், மண் மலைய பார்த்திருக்கோம், ஆனா பிழமலைய பார்த்ததே இல்லை. அதை இங்கதான் பார்த்தோம். இவ்வளவு கொடுமைக்கு காரணம் ஒரு கல் நெஞ்சக்காரன். அவன் யாருன்னே தெரியல. அவனை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டம் எங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு அந்த பாவிகளுக்கு மத்தியில ஒரு ஊமையனை பார்ப்போம். ஆமா, அவன் என் தங்கையோட மரணத்துக்கு காரணமா இருந்த மர்ம கூட்டத்துல ஒருத்தன். அப்படின்னா அந்த கூட்டமும் அந்த கூட்டத்தோட தலைவனும் இங்கதான் இருக்கணும். அவனை கண்டுபிடிச்சு உயிரை வாங்காமடா இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். தம்பி, உணர்ச்சி வசப்படாத. முதல்ல சாப்பிடுவோம், அப்புறம் மற்றதெல்லாம் பேசுவோம். வா வா. என் தங்கச்சியை தேடி இங்க வந்தோம். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா நாம ஒரு தங்கச்சிக்காக வருத்தப்படுறோம். நம்ம கூட பிறக்காத 1000 தங்கச்சி இங்க அவதிப்படுறாங்க. நமக்கு ஏற்பட்ட துன்பம் கடுகு, இங்க நடக்கிறதோ கடன். இனிமே சுயநலம் வேண்டாம், பொது நலந்தான். ஊருக்கு உழைப்போம், நல்லது நடக்கும். அந்த ஊமையை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்கும். என்னப்பா, அதிகாலையிலேயே புறப்பட்டீங்க? நேத்து நாங்க போட்ட சபதத்தை மறந்துட்டீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும். அந்த ஊமையை கண்டுபிடிக்கத்தானே? ஆமா, அவன் மூலமா அந்த கூட்டத்தை கண்டுபிடிக்க. நானும் அதுக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். புறப்படலாமா? ஏன்பா, இவன் தான் ஊமையனா? என்ன அது கொடுமை? என் தங்கச்சி சாவுக்கு காரணமா இருந்தவங்களை கண்டுபிடிக்க நினைச்சேன். அதுக்கு ஆதாரமா இருந்த ஊமையனை கொண்டுட்டாங்களே. எங்க உங்க கையில சிக்கிடுவானுட்டு அவனையே தீர்த்து கட்டிட்டானுங்கப்பா. அப்பா, கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா உங்களுக்கு இதே கதிதான்ப்பா.
எதுக்கும் உங்க ஊரை பார்த்து போயிடுங்கப்பா. பிள்ளையாரப்பா, என்னுடைய வியாபாரம் நல்லா செழிப்படைஞ்சு நான் இன்னும் முன்னுக்கு வரணும். இந்த ஒரு கடை இல்ல, இதே மாதிரி இன்னும் 10 கடையை நான் திறக்கணும். அதுக்கு உன்னுடைய அருள்தான்ப்பா வேணும். ஐயோ, என் கண்ணு தெரியல, என் கண்ணு தெரியல. இது கள்ளச்சாராயா, கள்ளச்சாராயா. போலீஸ், போலீஸ், போலீஸ். என் கண்ணு வந்துருச்சு, என் கண்ணு வந்துருச்சு. இது நல்லத்தாராயா, நல்லத்தாராயா. ஏய் குண்டு, போடுறா 100 மில்லி. அது மில்லி இல்லடா, உன் குடும்பத்துக்கு வைக்கிற கொள்ளி. இப்படி பட்டைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீன்னா உன் குடும்பம் மொட்டை தான். காலம் மாறி போச்சு. அது சரித்திர காலம், இது சாராய காலம். உனக்கு இது வேற ஒண்ணு. யாரா வந்து வண்டைய மேல போட்டது? இது வண்டு இல்ல தாத்தா, குண்டு. ஐயோ, குண்டா போட்டா? குண்டு போட என்ன தைரியம் வரல. அது போட்டோம். உங்களுக்கு 60ஆம் கல்யாணம்னு சொன்னாங்களே. எந்த மடப்பைய சொல்றது? இது 80வது கல்யாணம். ஓஹோ, கல்யாணம் முடிஞ்ச உடனே கடைக்கு வந்துட்டீங்களா? அதுங்க பொண்டாட்டி தேனிலும் போல. அதான் அப்படியே தேனை சாப்பிட்டு போலான்னா. அது போட்டோம். உங்க மகன் எங்க இருக்கிறான்? இதோ இங்கே பக்கத்திலே இருக்காங்க. அட பாவி, நீமா? ஆமா, உன் மகன் என்ன பண்றான்? இததான் பண்ணினுக்கிறான். அட பாவி, நீமா? ஏண்டா, உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருந்தாளே? பிறந்துருச்சே, புள்ள பிறந்துருச்சே. புள்ள எங்க? பக்கத்துல இருக்கிறான். அட பாவி, நீமா? நான் குடிக்கிறேன், ஊத்தி குடுக்குறேன். ஐயோ, அட பாவிகளா, குடும்பம் குடும்பமா குடிச்சு சாகுறார்களே. இந்த நாடு உருப்பிடுமா? இந்த நாட்டை நான் எப்படி பேச போறேன்? துக்கத்தோட அடைக்குதே. குண்டு, குண்டு, பரம்பரை குடிகார ராமசாமி அண்ணே, உங்க துக்கத்தை போக்குறதுக்கு சிறந்த மருந்து இதோ. என் துக்கம் இந்த சில்லறையில போமாடா. மொத்தத்தை குடுறா. இதோ இதோ. அப்பா, இப்ப தாண்டா என் துக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. என்னடா இது அக்கறமா? நான் ஒண்ணும் பண்ணலைங்க. நீதான் ஒண்ணும் பண்ணலையே. ஒவ்வொரு கடையில குழு குழுன்னு ஏசி போட்டு சாராயத்தை கொடுக்கறானுங்க. 100 மில்லிக்கு ஒரு எலுமிச்சம்பழம், 200க்கு ஒரு சோடா, 300க்கு ஃபேண்டா, 500க்கு ஆட்டம் அப்படின்னு